வணக்கம். நம்ம இந்த வீடியோல டெல்லி சுல்தான்கள் பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் முகமது பின் காசிம். இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார்? முகமது பின் காசிம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்க்கண்ட வம்சங்களில் எந்த ஒன்று மிக குறுகிய காலம் ஆட்சி புரிந்தது? கில்ஜி வம்சம். இதுல பாத்தீங்கன்னா மாம்லுக் வம்சம் வந்து 84 வருஷமும், கில்ஜி வம்சம் வந்து 30 வருஷம், துக்ளக் வம்சம் வந்து 94 வருஷம், சையது வம்சம் வந்து 37 வருஷம், லோடி வம்சம் வந்து 75 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. இதுல குறைவான காலம் ஆட்சி புரிந்தவர்கள் வந்து கில்ஜி வம்சம். இவங்க வந்து 30 வருஷங்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. கீழ்க்கண்ட வம்சங்களில் எந்த ஒன்று மிக குறுகிய காலம் ஆட்சி புரிந்தது? கில்ஜி வம்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தப்கத் ஐ நைசரி என்ற நூலின் ஆசிரியர்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, மின்ஹெஜ் உஸ் சிராஜ். தப்கத் ஐ நைசரி என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, மின்ஹெஜ் உஸ் சிராஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின், டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, இக்தாரி. டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை எது? இக்தாரி. இதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சவர் வந்து இல்துமிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், அமீர் குஸ்ரு எந்த நகரத்தை இரண்டாம் சொர்க்கம் மற்றும் மிகச்சிறந்த நிதி பரிபாலன மையம் என குறிப்பிட்டார்? டெல்லி. அமீர் குஸ்ரு எந்த நகரத்தை இரண்டாம் சொர்க்கம் மற்றும் மிகச்சிறந்த நிதி பரிபாலன மையம் என குறிப்பிட்டார்? டெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிபி 1191 முதல் தரைன் போரில் அஜ்மீர் அரசர் பிருத்திவிராஜ் சௌஹான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் முகமது கோரியை தோற்கடித்தார். 1192 நடந்த இரண்டாம் தரையின் போர்ல தான் பாத்தீங்கன்னா முகமது கோரி வந்து பிருத்திவிராஜ் சௌஹானை தோற்கடிச்சிருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் போர்ல பிருத்திவிராஜ் சௌஹான் தான் முகமது கோரியை வந்து தோற்கடிச்சிருப்பாரு. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா முகமது கோரி வெற்றி பெற்றார். முதல் தரையின் போர் கிபி 1191 நடைபெறவில்லை, இவை அனைத்தும் இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது முதல் தரையின் போர் வந்து 1191 தான் நடந்துச்சு. அதுல பிருத்திவிராஜ் சௌஹான் வந்து முகமது கோரியை வந்து தோற்கடித்தார். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், சூஃபியிசம் டேஸ் மதத்திலிருந்து தோன்றி வளர்ந்தது? இஸ்லாம். சூஃபியிசம் டேஸ் மதத்திலிருந்து தோன்றி வளர்ந்தது? இஸ்லாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டெல்லியில் முதல் ஆப்கான் ஆட்சியை நிறுவியவர்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, பஹ்லுல் லோடி. டெல்லியின் முதல் ஆப்கான் ஆட்சியை நிறுவியவர் பஹ்லுல் லோடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவைகளில் தௌலதாபாத் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? தௌலதாபாத் என்றால் செல்வம் கொழித்த நகரம் என்று பெயர். தௌலதாபாத்தின் மற்றொரு பெயர் தேவகிரி. முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியில் இருந்து தேவகிரிக்கு மாற்றினார். தௌலதாபாத் பாமினி அரசின் ஒரு பகுதியாகும். இந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே சரி. 1, 2, 3, 4 அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃபான் பகுதா டேஸ் காலத்தில் இந்தியாவிற்கு விஜயம் செய்தார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, முகமது பின் துக்ளக். இவர் வந்து இந்த முகமது பின் துக்ளக்கோட ஆட்சியில இவரோட அவையில வந்து அடைக்கலமா இருந்திருப்பாரு. இந்த இஃபான் பதுதா அப்படிங்கிறவர் மொரோக்கோ நாட்டு பயணி. இஃபான் பதுதா எந்த நாட்டு பயணி அப்படின்னு கூட கேட்கலாம். இவர் வந்து மொரோக்கோ நாட்டு பயணி. இவர் வந்து முகமது பின் துக்ளக்கோட அவையில அடைக்கலமா இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வரலாற்று ஆசிரியர்கள் புத்தகங்கள் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், அல்பர்னி தாரிக் இ ஹிந்த், மின்ஹஜ் சிராஜ், தபாகத் இ நாசரி, அமீர் குஸ்ரு, ஹிரன் உஸ் சதைன், பரணி தாரிக் இ ஃபெரோஷாஹி. இந்த புக் நேம்லாம் பார்த்தீங்கன்னா 11th புக்ல கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படிக்கிறதுக்கே கொஞ்சம் வாயில நுழையாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நிறைய டைம் படித்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கணும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் அல்பர்னி, தாரிக் இ ஹிந்த், மின்ஹஜ் சிராஜ், தபாகத் இ நாசரி, அமீர் குஸ்ரு, ஹிரன் உஸ் சதைன், பரணி தாரிக் இ ஃபெரோஷாஹி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ் குறிப்பிடவற்றில் சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. இதுல ஃபோர்டி சலிசா, திவான் ஐ ஆரிஸ் நிதியமைச்சர், பால்பன் பாரிஸ்
1, 2 மற்றும் 4 சரி. 3 வந்து ரஷ்யா பேகம் ருக்னுதீன் கொடுத்திருக்காங்க. இது வந்து தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தானின் பெயர் அலாவுதீன் கில்ஜி. சிக்கந்தர் இஷானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தானின் பெயர் அலாவுதீன் கில்ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் எது சரியான கூற்று என்பதை எடுத்தெழுதுக. அமீர் குஸ்ரு, அபுல் பாசல், ஜியாவுதீன் பரணி ஆகியோர் இடைக்கால பாரசீக வரலாற்றாசிரியர்கள். துக்ளக் நாமா, அக்பர் நாமா, தாரிக் தாரிக் ஃபிரோஷாஹி ஆகிய நூல்களை இவர்களால் முறையே எழுதப்பட்டவை ஆகும். இதுக்கு வந்து 1, 2 சரி. அமீர் குஸ்ரு வந்து துக்ளக் நாமா எழுதியிருப்பாரு. அபுல் பாசல் வந்து அக்பர் நாமா, ஜியாவுதீன் பரணி வந்து தாரிக் ஃபிரோஷாஹி இந்த நூலை தான் எழுதியிருப்பாங்க. இது ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா மற்றும் காப்பர் ஜிட்டால் ஆகிய 2 நாணயங்களை சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா மற்றும் காப்பர் ஜிட்டால் ஆகிய 2 நாணயங்களையும் அறிமுகப்படுத்திய சுல்தானின் பெயரை குறிப்பிடுக. இந்த கொஸ்டின் ஆன்சர் இல்துமிஸ். சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா மற்றும் காப்பர் ஜிட்டால் ஆகிய 2 நாணயங்களையும் அறிமுகப்படுத்திய சுல்தானின் பெயரை குறிப்பிடுக. இல்துமிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த சுல்தானியர் ஆட்சியில் மிக அதிகமான நிலப்பரப்பு அரசாட்சியின் எல்லையாக இருந்தது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, முகமது பின் துக்ளக். எந்த சுல்தானியர் ஆட்சியில் மிக அதிகமான நிலப்பரப்பு அரசாட்சியின் எல்லையாக இருந்தது? முகமது பின் துக்ளக். நெக்ஸ்ட் கொஸ்டின். மன்னர் மக்களிடமிருந்தும் மக்கள் மன்னரிடமிருந்தும் விடுதலை பெற்றனர். யாருடைய மரணத்தை குறித்து பதாயுனி இவ்வாறு கருத்து தெரிவித்தார்? முகமது பின் துக்ளக். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, முகமது பின் துக்ளக். நெக்ஸ்ட் கொஸ்டின். அலாவுதீன் நிர்ணயித்த முதல் தர குதிரையின் விலை? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, 100 to 120 டங்காக்கள். அலாவுதீன் நிர்ணயித்த முதல் தர குதிரையின் விலை வந்து 100 to 120 டங்காக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிராமணர்கள் மீது ஜிஸ்யா வரியை விதித்த டில்லி சுல்தான் யார்? ஃபெரோஷா துக்ளக். பிராமணர்கள் மீது ஜிஸ்யா வரியை விதித்த டெல்லி சுல்தான் வந்து ஃபெரோஷா துக்ளக். நெக்ஸ்ட் கொஸ்டின். மத்திய இந்தியாவில் திவான் ஐ அர்ஸ் என்ற சொல் குறிப்பது இராணுவத்துறை. மத்திய இந்தியாவில் திவான் ஐ அர்ஸ் என்ற சொல் குறிப்பது இராணுவத்துறை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. ஜியாவுதீன் பரணி, தாரிக் இ ஃபெரோஸ் ஷாஹி, அமீர் குஸ்ரு, மிஃப்டா ஆல் பந்து, அல்பெர்னி, தாரிக் அல் ஹிந்த், மின்ஹாஜ் உஸ் சிராஸ், தபாக்காத் இ நசரி. இந்த இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினா வரதா நம்ம அடிக்கடி பார்த்தோம்னா கூட நமக்கு மைண்ட்ல வந்து அப்படியே ரிஜிஸ்டர் ஆகும். ஜியாவுதீன் பரணி, தாரிக் இ ஃபெரோஸ் ஷாஹி, அமீர் குஸ்ரு, மிஃப்டா ஆல் பந்து, அல்பெர்னி, தாரிக் அல் ஹிந்த், மின்ஹாஜ் உஸ் சிராஸ், தப்பாகாத் இ நசரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரஷ்யா சுல்தானாவிற்கு எதிராக புரட்சி செய்த இல்துமிஸின் பிரதம அமைச்சராக இருந்தவர் நிஜாமுல் முல்க் ஜுனைதி. ரஷ்யா சுல்தானாவிற்கு எதிராக புரட்சி செய்த இல்துமிஸின் பிரதம அமைச்சராக இருந்தவர் நிஜாமுல் முல்க் ஜுனைதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. புலந்தர்வாசா, பதேபூர் சிக்ரி, அக்பர். அலாய் தர்வாசா டில்லி அலாவுதீன் கில்ஜி. மோதி மசூதி டில்லி அவுரங்கசீப். மோது மசூதி ஆக்ரா ஷாஜஹான். புலந்தர்வாசா, பதேபூர் சிக்ரி வந்து அக்பர். அலாய் தர்வாசா டில்லி அலாவுதீன் கில்ஜி. மோதி மசூதி டில்லி அவுரங்கசீப். மோது மசூதி ஆக்ரா ஷாஜஹான். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாலிக் பக்ருதீன் ஜினா என்பது எந்த சுல்தானின் இயற்பெயர்? முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் பார்த்தா ஜினாகான் அப்படிங்கிறது, அதாவது மாலிக் ஃபக்ருதீன் ஜினா என்பதுதான் வந்து இவரோட இயற்பெயர். இவர் வந்து ஆட்சிக்கு வந்தப்ப அவரோட பெயரை முகமது பின் துக்ளக் அப்படின்னு மாத்திக்குவாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தைமூர் இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு எது? 1398. தைமூர் இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு. இந்த கொஸ்டின் ஆன்சர் 1398. நெக்ஸ்ட் கொஸ்டின். டெல்லி சுல்தானியர்களின் காலத்தில் ஹராஜ் என்பது எதன் மீது விதிக்கப்பட்ட வரி? விவசாய நிலம். டெல்லி சுல்தானியர்களின் காலத்தில் ஹராஜ் என்பது எதன் மீது விதிக்கப்பட்ட வரி? விவசாய நிலம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் மசூதிகளில் வெற்றி கோபுரத்தால் மிகவும் பிரபலமான மசூதி எது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, குவாட் உல் இஸ்லாம் மசூதி. இதுதான் பாத்தீங்கன்னா உலகின் மிக பழமையான, இந்தியாவின் மிக பழமையான மசூதி. இது குத்புதீன் ஐபக் கட்டியிருப்பாரு. குத்புதீன் ஐபக் கட்டின மசூதி இந்த குவாட் உல் இஸ்லாம் மசூதி. இதுதான் இந்தியாவுல மிக பழமையான மசூதி. பின்வரும் மசூதிகளில் வெற்றி கோபுரத்தால் மிகவும் பிரபலமான மசூதி எது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, குவாட் உல் இஸ்லாம் மசூதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், குவாஜா ஜஹான் என்பவர் கீழ்கண்ட சுல்தானின் வசீராக இருந்தவர். முகமது பின் துக்ளக். குவாஜா ஜஹான் என்பவர் கீழ்கண்ட சுல்தானின் வசீராக இருந்தவர் முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக்கோட அரசவையில இவர் வசீர், அதாவது பிரதம அமைச்சரா இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டெல்லி சுல்தான்கள் ஆட்சியின் போது காசி இ முமாலிக் என்பவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் தலைமை நீதிபதி. டெல்லி சுல்தான்கள் ஆட்சியின் போது காசி இ முமாலிக் என்பவர் யார்? தலைமை நீதிபதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அலாவுதீன் வலதுசாரி தலைவர் சாபர்கான் மங்கோலியர்களால் கொல்லப்பட்டார். காரணம், இடதுசாரி தலைவரான உலுக்கான் அவரை கைவிட்டார். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஏ ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏயின் சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியாக பொருந்தியவற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல அரிஸ் ஐ முமாலிக் அப்படிங்கிறது பாதுகாப்பு அமைச்சர், இது சரிதான். முஷ்ரிப் ஐ முமாலிக் அப்படிங்கிறது தலைமை கணக்காளர்னு கொடுத்திருக்காங்க, இது தப்பு. இது நிதி அமைச்சர் அப்படின்னு பார்த்தோம் இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல தான், ஆனா இங்க தலைமை கணக்காளர்னு கொடுத்திருக்காங்க, அதனால இது மட்டும்தான் தப்பு. தாஃபீர் ஐ முமாலிக் அப்படிங்கிறது பொதுமக்கள் குறைதீர்ப்பு அமைச்சர். முசாரிஃப் ஐ முமாலிக் தலைமை கணக்காளர் அப்படிங்கிறது சரிதான். தாஃபீர் ஐ முமாலிக் அப்படிங்கிறது பொதுமக்கள் குறைதீர்ப்பு அமைச்சர், இதுதான் தப்பு. முஸ்தபி ஐ முமாலிக் அப்படிங்கிறது தலைமை தணிக்கையாளர். இதுல இந்த கொஸ்டின் ஆன்சர் 1, 2, 4 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், முகமது பின் துக்ளக் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் தினார். முகமது பின் துக்ளக் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் தினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1303ஆம் ஆண்டில் வங்காளத்தின் வழியாக வாரங்களுக்கு எதிராக அலாவுதீன் கில்ஜியின் தெற்கு படையெடுப்பை வழிநடத்தியவர் மாலிக் கபூர். மாலிக் கபூர் பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி கிட்ட படைத்தளபதியா இருப்பாரு. 1303ஆம் ஆண்டில் வங்காளத்தின் வழியாக வாரங்களுக்கு எதிராக அலாவுதீன் கில்ஜியின் தெற்கு படையெடுப்பை வழிநடத்தியது மாலிக் கபூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தோ இஸ்லாமிய கவிஞர்களில் மிக பெரியவர், 7 மன்னர்களின் ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர், மேலும் அலாவுதீன் அரச அவையில் நீண்ட காலம் தொடர்புடையவர், அவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, அமீர் குஸ்ரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரச மரபு லோடி மரபு. டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரச மரபு லோடி மரபு. நெக்ஸ்ட் கொஸ்டின், முகமது பின் துக்ளக் காலத்தில் நடைபெற்ற கடுமையான தண்டனைகள் மற்றும் கொலைகள் பற்றி குறிப்பிட்டவர் இபான் பதுதா. இவர் ஒரு மொரோக்கோ நாட்டு பயணி. முகமது பின் துக்ளக் காலத்தில் நடைபெற்ற கடுமையான தண்டனைகள் மற்றும் கொலைகள் பற்றி குறிப்பிட்டவர் யார்? இபான் பதுதா. நெக்ஸ்ட் கொஸ்டின், குத்புதீன் ஐபக்கால் முதலில் உருவாக்கப்பட்ட கட்டிடமானது டேஸ் ஆகும். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, குவாத் உல் இஸ்லாம் மசூதி. குத்புதீன் ஐபக்கால் முதலில் உருவாக்கப்பட்ட கட்டிடமானது டேஸ் ஆகும். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, குவாத் உல் இஸ்லாம் மசூதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கலிஃபாக்களிடமிருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொண்ட டெல்லி அரசர் யார்? இல்துமிஸ். கலிஃபாக்களிடமிருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொண்ட டெல்லி அரசர் யார்? இல்துமிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், மற்ற அரசர்களுக்கு ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளைகள் இருக்கலாம், எனக்கோ பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கின்றனர், அதாவது அவர்கள்தான் என்னுடைய துருக்கிய அடிமைகள், அவர்கள்தான் என்னுடைய ஆட்சி பகுதிகளுக்கு வாரிசுகள், அப்பகுதிகளில் எல்லாம் என் பெயரை குப்தா அலியா வண்ணம் பாதுகாப்பார் என்ற வாக்கியத்தை கூறியது யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, சிஹாபுதீன் முகமது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, சிஹாபுதீன் முகமது.
நெக்ஸ்ட் கொஸ்டின். தைமூர் படையெடுப்பின் போது டில்லி சுல்தானாக இருந்தவர் பெயர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, நசுருதீன் முகமது ஷா துக்ளக். துக்ளக் வம்சத்துல வந்து கடைசி அரசர் வந்து இந்த நசுருதீன் முகமது ஷா துக்ளக். இவர் வந்து தைமூர் படையெடுப்பப்ப இவர் தான் வந்து டெல்லி சுல்தானா இருந்திருப்பாரு. தைமூர் படையெடுப்பின் போது டில்லி சுல்தானாக இருந்தவர் யார்? நசுருதீன் முகமது ஷா துக்ளக். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காண்பனவற்றுள் அரசின் தெய்வீக உரிமை கோட்பாட்டை முன்வைத்த முதல் அரசர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, பால்பன். கீழ்வருவனவற்றுள் அரசின் தெய்வீக உரிமை கோட்பாட்டை முன்வைத்த முதல் அரசர் யார்? பால்பன். நெக்ஸ்ட் கொஸ்டின். அலாவுதீன் கில்ஜியின் பின்வரும் பிராந்திய வெற்றிகளை முறையான காலவரிசைப்படி எழுதுக. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குஜராத் வரும். குஜராத் வந்து 1300, அதாவது 1299 இருந்து 1300 வரைக்கும் குஜராத் மேல வந்து போர் தொடுத்திருப்பாரு. அந்த குஜராத் குஜராத்தை வெற்றி கொண்டது வந்து 1300. அதுக்கடுத்து ரத்தன்பூர். ரத்தன்பூர் பாத்தீங்கன்னா 1301. அதுக்கடுத்து சித்தூர் பாத்தீங்கன்னா 1303. மால்வா பாத்தீங்கன்னா 1305. இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் ஏ, 4, 1, 3, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். கிபி 1504 நிறுவப்பட்ட டேஸ் நகரத்திற்கு சிக்கந்தர் லோடி அடித்தளமாக இருந்தார்? ஆக்ரா. கிபி 1504 நிறுவப்பட்ட டேஸ் நகரத்திற்கு சிக்கந்தர் லோடி அடித்தளமாக இருந்தார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆக்ரா. நெக்ஸ்ட் கொஸ்டின். சையத் பேரரசில் முபாரக் ஷா திறமையான அரசர். வெளிநாட்டு அதிகாரத்திலிருந்து டெல்லி சுல்தானியத்தை விடுதலை செய்தவர். உயர்குடியில் பிறந்தவர்கள் மற்றும் ஜாகிதார்கள் ஏற்படுத்திய கிளர்ச்சியை அடக்கியவர். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, ஏ மற்றும் பி ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவினுடைய இசை உலகளவில் சிறந்ததாக இருக்கிறது என்ற கருத்தை யாருடையது? அமீர் குஸ்ரு. இந்தியாவினுடைய இசை உலகளவில் சிறந்ததாக இருக்கின்றது என்ற கருத்து யாருடையது? இந்த கொஸ்டின் ஆன்சர் அமீர் குஸ்ரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். குத்புதீன் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? அவர்தான் இந்தியாவின் துருக்கிய ஆதிக்கத்தினை உண்மையாக நிறுவினார். இது சரிதான். அவர்தான் நாற்பதின்மர் குழுவை ஏற்பாடு செய்தார். இது தப்பு. நாற்பதின்மர் குழு, அதாவது இத வந்து நாற்பதின்மர் குழுவை வந்து சஹல்கானி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏற்படுத்தினது வந்து இல்துமிஸ். ஆனா இதுல வந்து குத்புதீன் ஐபக்னு கொடுத்திருக்காங்க. இது தப்பு. அவர் குதிப்பினார் கட்டிடத்தின் கட்டுமான பணியை தொடங்கினார். இது கரெக்ட். இதுல வந்து 1, 3 மட்டும் கரெக்ட். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, 1 மற்றும் 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். திவான்-இ-ஹோஹி என்ற விவசாய துறையை ஏற்படுத்தியவர்? முகமது பின் துக்ளக். திவான்-இ-ஹோஹி என்ற விவசாய துறையை ஏற்படுத்தியவர்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, முகமது பின் துக்ளக். நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்துமிஸினால் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பெயர்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, துர்கானி-இ-சஹல்கானி. இந்த நாற்பதின்மர் குழுவை தான் இந்த மாதிரி சொல்றாங்க, துர்கானி-இ-சஹல்கானி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அமீர் ஹசன் தெஹ்லுலாய் டேஸ் அரசின் அவையில் சூஃபி கவிஞராக இருந்தார்? முகமது பின் துக்ளக். அமீர் ஹசன் தெஹ்லுலாய் டேஸ் அரசின் அவையில் சூஃபி கவிஞராக இருந்தார்? முகமது பின் துக்ளக். இதே முகமது பின் துக்ளக் அரசவையில வந்து மொராக்கோ நாட்டு பயணியா இருந்தவர் வந்து இபின் பதுதா. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காண்பனவற்றுள் இல்துமிஸ் பற்றி கூறும் சரியான கூறுகள் எவை? இவர் குத்புதீன் ஐபக்கின் அடிமையாக இருந்தார். இது சரிதான். சில்-இ-இலாஹியை தோற்று வைத்தார். இது தப்பு. குதிப்பினார் முக்கிய பகுதிகளை கட்டினார். இது சரி. இந்த கொஸ்டின் ஆன்சர் 1 மற்றும் 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றுள் தவறான இணையை தெரிவு செய்க. இதுல வந்து பாபர் நாமா சுயசரிதை, இது கரெக்ட். கோனார்க் சிவன் கோயில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தப்பு. ஏன்னா கோனார்க் வந்து சூரியனார் கோயில் வந்து கோனார்க். இங்க வந்து சிவன் கோயில் கொடுத்திருக்காங்க. அதனால பொருந்தாதது, தவறானது இதுதான். நெக்ஸ்ட். குதிப்பினார் வந்து வெற்றி கோபுரம். முகமது இக்பால் உருது கவிஞர். இது எல்லாமே சரி. இதுல ஆப்ஷனல் பி, கோனார்க் சிவன் கோவில் அப்படிங்கிறது தான் தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு தகவல் பகுதி, அதிலிருந்து கேள்வி.
பின்வரும் பத்தியை படித்து அதற்கான கேள்விக்கு பதிலளிக்கவும். கேள்விக்கான உங்கள் பதில் பத்தியின் அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டும். அமீர் குஸ்ரோ தனது மகளிடம் சுழலும் சக்கரத்தின் குழலையை விட்டு வெளியேறவே வேண்டாம். எப்போதும் வீட்டின் சுவரை நோக்கி முகத்தையும் வீட்டின் வாசலையும் நோக்கி பின்புறத்தையும் வைத்திருக்க வேண்டும். இதனால் யாரும் அவளது முகத்தை பார்க்க முடியாது என்று அறிவுரை கூறியுள்ளார். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி. பெண்களின் கற்புக்கு கவிஞர் பாதுகாவலராக இருக்கிறார். ஒரு பத்தியை கொடுத்துட்டு அந்த பத்தியிலிருந்து அதுக்கு பொருத்தமான ஆன்சரா எது இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்பெல்லாம் கேட்கறாங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து பொருத்தமா இருக்கிறது இந்த ஆப்ஷனல் பி. பெண்களின் கற்புக்கு கவிஞர் பாதுகாவலாக இருக்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று சுல்தான் ஃபெரோசோ துக்ளக் சிசியா வரியை விதிக்கவில்லை. இது வந்து தப்பு. ஏன்னா சிசியா வரியை விதிச்சது வந்து ஃபெரோசோ துக்ளக் தான். அவரது புகழ்பெற்ற அமைச்சர் கான்-இ ஜஹான் மக்பூல் மதம் மாறிய ஒரு இந்து ஆவார். ஆமா, இவர் வந்து பாத்தீங்கன்னா முகமது பின் துக்ளக்கோட நண்பரா இருந்திருப்பாரு. அவர் வந்து ஃபெரோசா துக்ளக் அவையிலையும் இருந்திருப்பாரு. இவரை வந்து கண்ணு அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த கான்-இ ஜஹான் மக்பூல் அப்படிங்கிறவருக்கு வந்து இன்னொரு பெயர் கண்ணு. இதுல இதுல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ தவறானது, ஆனால் ஆர் சரி. இந்த சுல்தான் ஃபெரோசோ துக்ளக் தான் சிசியா வரியை விதிச்சிருப்பாரு. ஆனா இங்க விதிக்கவில்லைன்னு கொடுத்திருக்காங்க. அதனால ஏ தப்பு. காரணம் ஆர் வந்து சரி. அவரது புகழ்பெற்ற அமைச்சர் கான்-இ ஜஹான் மக்பூல் மதம் மாறிய ஒரு இந்து ஆவார். இவரை வந்து கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கான்-இ ஜஹான் மக்பூல. நெக்ஸ்ட் கொஸ்டின். தப்தி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்ளக்கின் எந்த மாகாணம்? இதுக்கு வந்து கான்டேஸ். தப்தி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்ளக்கின் மாகாணம் வந்து கான்டேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். குத்புதீன் ஐபக் லாக் பக்சா. இது சரிதான். ஏன்னா லட்சங்களை கொடையாக அளித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க குத்புதீன் ஐபக்க. இது சரிதான். இல்துமிஸ் மாலிக் கபூர். இது தப்பு. ஏன்னா மாலிக் கபூர் வந்து அலாவுதீன் கில்ஜியோட படைத்தளபதியா தான் இருந்திருப்பாரு. இது தப்பு. முகமது பின் துக்ளக் அடையாள நாணயங்கள். இது கரெக்ட் தான். ஏன்னா முகமது பின் துக்ளக் வந்து நிறைய செப்பு நாணயங்களா வந்து அடையாள நாணயங்களா வெளியிட்டிருப்பாரு. அதனால வந்து அங்க வந்து கள்ளப்பணம் புழக்கம் வந்து ஏன்னா செப்பு நாணயங்கிறது வந்து எல்லாருமே அச்சிட்டு வெளியிடுற மாதிரி இருக்கிறதுனால மக்கள் எல்லாமே கள்ளப்பணம் வெளியிட்டுருவாங்க. இது கரெக்ட் தான். ஃபெரோசோ துக்ளக் நாற்பதின்மர் குழு. இது தப்பு. ஏன்னா இல்துமிஸ் தான் நாற்பதின்மர் குழுன்னு நமக்கு தெரியும். இங்க கேட்டது வந்து தவறான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருக்காங்க. அதனால 2, 4 இல்துமிஸ் மாலிக் கபூர் அப்படிங்கிறதும் ஃபெரோசோ துக்ளக் நாற்பதின்மர் குழு அப்படிங்கிறதும் தான் தவறான இணை. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தை வலுவிழுக்க வைத்தது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஜாகிர் நிலமானிய முறை. எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தை வலுவிழுக்க வைத்தது? ஜாகிர் நிலமானிய முறை. நெக்ஸ்ட் கொஸ்டின். டில்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவரின் பெயரை குறிப்பிடுக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஜியாவுதீன் அபிதீன். டில்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவரின் பெயரை குறிப்பிடுக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஜியாவுதீன் அபிதீன். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று 1299 அலாவுதீன் கில்ஜி மால்வாவையும் குஜராத்தையும் கைப்பற்ற தனது 2 தளபதிகளின் கீழ் ஒரு பெரிய படையை அனுப்ப முடிவு செய்தார். காரணம். இந்த படையெடுப்புக்கு அவரிடம் வலுவான காரணங்கள் இருந்தன. இந்த பகுதிகள் வளமானவையாகவும் மக்கள் தொகை கொண்டவையாகவும் இருந்ததோடு மேற்கு கடல் துறைமுகங்களை கட்டுப்பாட்டில் வைத்து கங்கை சமவெளிகளோடு வர்த்தகம் செய்வதற்கான இணைப்பு வழிகளாகவும் இருந்தன. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். கில்ஜி வம்ச ஆட்சியில் வணிகர்கள் தாங்கள் விற்பனை செய்யும் பொருட்களை டேஸ் இடத்திற்கு கொண்டு வர வேண்டும்? சராய் அடில். கில்ஜி வம்ச ஆட்சியில் வணிகர்கள் தாங்கள் விற்பனை செய்யும் பொருட்களை டேஸ் இடத்திற்கு கொண்டு வர வேண்டும்? சராய் அடில். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று அலாவுதீன் மங்கோலியர்களுக்கு எதிராக ஜாபர்கான் மற்றும் உலுக்கானை அனுப்பினார். காரணம். மங்கோலியர்கள் தோற்கடிக்கப்பட்டனர் மற்றும் ஜாவர்கான் மங்கோலியர்களின் ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி. இரண்டும் சரி. ஆனால் ஆர் ஏவின் சரியான விளக்கம் அல்ல.
நெக்ஸ்ட் கொஸ்டின். சையது வம்சத்தின் கடைசி அரசர் ஆலம் ஷா. அவருடைய உண்மையான பெயர் என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, அலாவுதீன் ஷா. அவரோட பேரே வந்து அலாவுதீன் ஆலம் ஷா தான். இவர் தான் பாத்தீங்கன்னா சையது வம்சத்தின் கடைசி அரசரா இருப்பாரு. சையது வம்சத்தின் கடைசி அரசர் ஆலம் ஷா. அவருடைய உண்மையான பெயர் என்ன? இவரோட பெயர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, அலாவுதீன் ஷா. நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஸ் வம்சம் மம்லுக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அடிமை வம்சம். மம்லுக் என்ற சொல்லின் பொருள் வந்து அடிமை. டேஸ் வம்சம் மம்லுக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது, அடிமை வம்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சுல்தானியர்களின் ஆட்சியில் பிரதம மந்திரி வாசீர் என்று அழைக்கப்பட்டார். இதுல ஒண்ணு வந்து திவானி இ விசாரத் என்று அழைக்கப்பட்ட நிதித்துறைக்கு அவர்தான் தலைவராக செயல்பட்டார். துறையில் உள்ள வரவு செலவு கணக்குகளை மேற்பார்வையிடும் இடத்திலிருந்து மேற்கூறிய கூற்றுகளில் எவை சரியானவை? துறையில் உள்ள வரவு செலவு கணக்குகளை மேற்பார்வையிடும் இடத்தில் இருந்தார். இது வந்து ரெண்டுமே சரிதான். ஆப்ஷனல் சி 1 மற்றும் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று மற்றும் காரண வகை. கூற்று. ஃபிரோசா துக்ளக் பக்தியுள்ள மற்றும் இரக்கமுள்ள ஆட்சியாளர். காரணம். தௌலதாபாத்திற்கு பயணம் செய்வதை தவிர்ப்பதன் மூலம் முகமதிய நம்பிக்கை கொண்ட மனிதர்களுக்கு எதிராக போரிடக்கூடாது என்று அவர் தீர்மானித்தார். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆறானது ஏவின் சரியான விளக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றை முகமது துக்ளக் ஆட்சியின் கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஃபர்ஸ்ட் தலைநகர் மாற்றம். முகமது பின் துக்ளக் வந்து ஃபர்ஸ்ட் தலைநகரை தான் மாத்திருப்பாரு. என்னன்னா டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு மாத்திருப்பாரு. அடுத்து டோக்கன் நாணயம், அதாவது அந்த செம்பு நாணயங்கள்லாம் வெளியிட்டிருப்பாரு. அதுக்கடுத்து வந்து குருஷன் தாக்குதல் திட்டம். அடுத்து வந்து சவர்கத்வாரியில் முகாமிட்டார். இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷனல் சி 1, 2, 4, கடைசியா 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று. சந்திரகுப்த மௌரியர், அசோகர், சமுத்திரகுப்தர், அலாவுதீன் கில்ஜி மற்றும் அக்பர் போன்ற வலிமைமிக்க ஆட்சியாளர்கள் இந்திய பிராந்தியங்களை அடிபணிய வைத்தனர். ஆனால் என்றும் உண்மையான ஒற்றுமையை நிறுவ முடியவில்லை. காரணம். தொலைத்தொடர்பு, போக்குவரத்து மற்றும் தேசிய உணர்வு குறைபாட்டின் காரணமாக இந்தியாவை இணைக்க முடியவில்லை. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, ஏ மற்றும் ஆர் சரியானவை. ஏயின் சரியான விளக்கம் ஆர் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று. அலாவுதீன் கில்ஜி விலை கட்டுப்பாட்டினை டெல்லியில் ஏற்படுத்தினார். காரணம். தன்னுடைய அரண்மனையை கட்டிய ஊழியர்களுக்கு குறைந்த ஊதியம் கொடுக்க விரும்பினார். இதுல பாத்தீங்கன்னா ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஏ சரியானது, ஆனால் ஆர் தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷனல் பி, அலாவுதீன் கில்ஜி 1296 டு 1316. இது வந்து ஒவ்வொரு அரசங்களும் அவங்களோட ஆட்சி செய்த அந்த காலம் கொடுத்திருக்காங்க. அலாவுதீன் கில்ஜி பாத்தீங்கன்னா 1296 இருந்து 1316 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பாரு. மற்றதெல்லாம் வந்து மேட்ச் இல்லாம கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அரசரை பத்தி கொடுத்திருக்கிறப்பவும் பிராக்கெட்ல அவங்க எந்த காலத்துல வந்து ஆட்சி செஞ்சாங்கன்ட்டு இந்த இயர்ஸும் கொடுத்திருப்பாங்க. அந்த இயர்ஸ்லாம் நம்ம நல்லா படிச்சுக்கணும். அப்பதான் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹாக் இ சாஸ் அல்லது ஹசில் இ சாஸ் என்பதன் பொருள் நீர்ப்பாசன வரி. ஹாக் இ சாஸ் அல்லது ஹசில் இ சாஸ் என்பதன் பொருள் நீர்ப்பாசன வரி. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கடைசியா நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இந்த வீடியோல பார்த்தோம்னா நம்ம டெல்லி சுல்தான்கள் பத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.